உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என் கண்ணுல ஏதாவது வித்தியாசம் தெரியுதா? ஏய், ஐப்ரோ ட்ரிம் பண்ணிருக்கியா? ஐலாஷ் ஏதாவது எக்ஸ்டென்ஷன்? அப்படியே கடிச்சு கொதறிடுவேன் பாரு. என் முகத்தை பார்த்தா உனக்கு ஒண்ணும் தெரியலையா? ஏய், என்ன பார்த்தா உனக்கு பைத்தியம் மாதிரி தெரியுதா? முகத்தை பார்த்த உடனே கண்டுபிடிச்சு சொல்றதுக்கு நான் என்ன சைக்காலஜி டாக்டரா என்ன? போடி, நீ எல்லாம் என் ஃப்ரெண்டே கிடையாது. இந்த பார், ஃப்ரெண்டு கிடையாது அது இதுன்னு சொன்னா அடிச்சு வாயெல்லாம் உடைச்சிருவேன். முதல்ல என்னாச்சுன்னு சொல்லு. சரி, கடைசியா ஒரு சான்ஸ். இந்த தடவை கரெக்டா சொல்றியான்னு பார்க்கலாம். என் முகம் என் கண்ணெல்லாம் வித்தியாசமா இருக்குல்ல? முகம் கண்ணெல்லாம் மட்டும் இல்லடி, உனக்கு மூளையும் கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. ஏய், பின்ன என்னடி, என்ன விஷயம்னு சொல்றதை விட்டு புதிர் போட்டு பேசிட்டு இருக்க? நிஜமாவே உனக்கு எந்த வித்தியாசமும் தெரியலையா? பாரதி, சத்தியமா தெரியல. சரி இரு, மூஞ்சி மாத்தாத, நான் என்னன்னு பாக்குறேன். ஏ கள்ளி, நிஜமாவா? பாரதி, எப்போ? இன்னைக்குதான் ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணிட்டு வந்தோம். சொல்லுண்டி நீ. உனக்கு பையன் வேணுமா இல்ல பொண்ணு வேணுமா? அதுல என்ன சந்தேகம்? கண்டிப்பா பையன்தான். ஆமாமா, தமிழ் வேற இருக்கால, அப்போ ரெண்டாவது குழந்தை பையனா இருந்தா சூப்பரா இருக்கும்ல. ஏய், இவ்ளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, உன் புருஷன் ஒரு வார்த்தை கூட வந்து சொல்லலடி. ஏய் இல்லடி, அவருக்கு இன்னும் தெரியாது. தெரியாதா? இன்னும் ஏண்டி சொல்லல? இன்னைக்கு நைட்டு சர்ப்ரைஸா சொல்லலாம் தான் நான் அவர்கிட்ட எதுவும் சொல்லல. ஓ, சர்ப்ரைஸோ? என்ஜாய் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. நான் அதை சொன்னதும் அவர் முகத்துல இருக்கிற சந்தோஷத்தை பார்க்கணும்டி. நான் அடிக்கடி அவர்கிட்ட ஒன்னு சொல்லுவேன், எனக்கு அவர் மாதிரியே ஒரு ஜெராக்ஸ் வேணும், ஜெராக்ஸ் வேணும்னு. இப்ப நிஜமாவே அப்படி ஒரு ஜெராக்ஸ் வரப்போதுன்னு தெரிஞ்சா அதுல எவ்வளவு சந்தோஷப்படுறாருன்னு அவர் கண்ணுல பார்க்கணும். அது ஒரு மாதிரி நல்ல ஃபீல் அடி. ஆமா, அந்த செம ஃபீலிங்க மேடம் எப்போ எங்களுக்கு தர போறீங்க? இப்ப எதுக்கு நீ என்ன நோண்டிட்டு இருக்க? அது நடக்கும்போது தானா நடந்துட்டு போகுது. அதுவாலாம் எதுவும் நடக்காது, நாம தான் நடத்தி வைக்கணும். சரி சரி, இப்பதான் எல்லாம் சரியா நடந்துருச்சுல, இனிமேயும் எல்லாம் தானா நடக்கும். ஆமாண்டி, உன் கூட படிச்ச எனக்கே இப்ப ரெண்டாவது குழந்தை வரப்போகுது. ஆனா நீ இன்னும் குழந்தை மாதிரியே இருந்தா உள்ளுக்குள்ள கொஞ்சம் பொறாமையா தான் இருக்கு. உன்னை யாரும் அவ்வளவு சீக்கிரமா கல்யாணம் பண்ண சொன்னது? என்ன மாதிரி ஸ்லோவா கல்யாணம் பண்ணிருக்கலாம்ல? ஆமா, நான் தான் கல்யாணம் வேணும் கல்யாணம் வேணும்னு போர்ட்ல எழுதி போட்டு உட்கார்ந்துட்டு இருந்தேனா, அதுவா அமைஞ்சது, அதுவா முடிஞ்சது. சரிடி, லேட் ஆச்சு, ஆதி வேற வெயிட் பண்ணுவாரு, நான் கிளம்புறேன். சரிடி, பத்ரம், பாத்து போ. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.